அதுக்கு அப்படியே கூட தோத்துக்கு வேண்டாம். நம்ம நம்பால எங்க வேற வச்சுக்கிறான் பாரு. ஆள வந்தானால ஒரு ஆள் கேள்வி அனுப்புறானா. ஹலோ படைகளை தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். எப்போ இந்த படம்லாம் பார்த்து பார்த்து உடம்பு அப்படிங்குது. உடம்பெல்லாம் சோர்வையாக இருக்கிறது. அது இல்ல உண்மைதான். அதனால நான் சொன்னது என்ன? இந்த இயற்கை காட்சியெல்லாம் மாத்திரம் வச்சியா மனசு அப்படி என்றால் அப்புறம் நம்ம பழைய இயற்கை காட்சி. குளக்கரைக்கு சென்று ஆடி பாடிக்கொண்டே போக வேண்டும். தென்னை மரத்தோப்புக்குள்ள இயற்கை காட்சிகளை பார்த்து எனக்கு அது ஆத்துங்க. சோர்வையாக இருக்கிறது. தாகம் இருக்கிறது. தாகமான புறப்படலாம். அதோ பழங்கிறாங்க வா. எனக்கு சென்று தாகத்தை வா, 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 வா. புறப்படு. ஆத்தோர காசு பட்டு பறக்குதாடி ஏய், தாகத்திற்கு தண்ணீரில் வந்தோம். எவனோ ஒரு பெண் துள்ளிமான் போல் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஏங்க, உடவுடாது, பின்னாடி போலாம். சரி, மறைமுகமாக வா, 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 வா. புறப்படு. ஓ
போதுமா? புரியவில்லைங்க. இன்னும் வேண்டுமா? ஐயா நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க இது வரைக்கும் என் மனசுக்கு எதுவுமே புரியவில்லைங்க. சிற்பிகள் வரையாத சித்திரங்களே, சிந்தையில் காணாத தேவியே, தேவர்களுக்கு கிடைக்காத தேவி, என்னை விட இருக்கவே செங்கடியே, உன்னை அழகாக ரசிக்கிறாள். அழகாகவா? ஆள வந்தான். ஐயோ, அழகாக ரசிக்கிறேன்னு சொல்றீங்க. என் மனசுக்கு எதுவும் புரியலங்க. புரியவில்லைங்க. வானத்தில் கேட்பது இடியோசை, கடலில் கேட்பது அலையோசை, கோவிலில் கேட்பது மணியோசை, இந்த ஆளவந்தான் இதயத்தில் கேட்பது காதல். அட பாவி, I love you மா. அட பாவி, நான் யாருன்னு தெரியுமா? முன்னாள் கோட்டை காவலுடைய மகள்ரா. அதை அறிந்து தெரிந்து விருதுதான் என் மனமானதே மாறி. என்னுடைய தந்தை எப்பேற்பட்டவர் தெரியுமா? ஏய்! என்னுடைய தந்தை காதலிப்பதற்கு தந்தை அவசியம் கிடையாது. அட பாவி, என் தந்தை எப்பேற்பட்டவர் தெரியுமா? என்னுடைய தந்தை பேர் கேட்டாலே எல்லாமே பயந்து போயிட்டாங்க. எனக்கு பார்த்து I love you அனைவரும் பயப்படலாம். பாவி. இந்த ஆளவந்தான் எனக்கு ரொம்ப பலிக்காது. அட பாவி, நீ நினைப்பதெல்லாம் பகல் கனவுடா. போய்விடு. உன்னை பார்க்க பார்க்க என்னுடைய படித்தறிவு அண்ணா உனக்கு கண்ணரமரிக்கிறே சபர் கட்டையா வாழப்பட்டாயா உனக்கும் எனக்கும் ஒன்ன சேர்ந்தாலே கண்ணரமரிக்கிறே சபர் கட்டையா கண்ணரமைக்கிற சபை கட்டையா உடம்புல ஒட்டு துணி வைக்க எங்கடா உனக்கு வாய் இருக்கா உனக்கு? சனி பிடிச்சவனே, யாருகிட்ட வந்து என்ன வார்த்தை பேசுற? என் அண்ணனுக்கு தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியாது. வைத்தியம். மரியாதையா வந்த வழி பார்த்துட்டு போயிட்டு வரவில்லை மலர்களே. கட்டி அணைத்து ருசி பார்க்கலாம் என்று மனப்பட்டு கட்டி அரவணைத்தான். கட்டி அணைக்க முடியுமா முடியாது? அட பாவி, நீ காண்பதெல்லாம் ஒரு பகல் கனவு. ஒரு பொழுது உன் ஜம்பு ஏன் உன்னை விடுவதில்லை ஓடி வாழ்ந்த சேடு உன்னை கொள்ள 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 உன்னை விடுவதில்லை எவ்வளவு ஆழம் இருந்தால் இந்நாட்டு தலைமைக்கு மரியாதை கொடுத்தால் என்னுடைய கையை தொடுகிறாங்க எல்லாரும் தளபதியார் இன்னொரு வாட்டி இப்பேற்பட்ட செயலை செய்தாயானால் தலை தரையில் உங்களை ஜாக்கிரதையடா. அண்ணா, இந்த நல்ல நேரத்துல நீங்களே வரல, என் உயிரே போயிருக்காங்க. சீக்கிரமா என்ன உள்ள அமிச்சுட்டா இல்லைன்னா என்னையே வச்சிருக்கா நெஞ்சில வச்சானே நாகப்பன் மகன் வச்சானே நெஞ்சில வச்சானே தினமனா காலை தூக்கி வச்சானே நெஞ்சில அவன் நெஞ்சில தான் வச்சானா. ஐயோ இன்னைக்கு இங்க வச்சு ஒரு நாளைக்கு என்ன வைப்பா கூட விடமாட்டே என்ன தொட்டா அவன் கெட்டா அப்படியே விடமாட்டே. நாகப்பன் மகன் கதிரவனா படணும் ஆர்வதி 8 உரைத்து காலை வச்சு வருத்து படணும் மன்னவர்
பக்காரா போய் நீ ஆள வந்தானா இல்ல காட்டானோ அவனுக்கு காட்டணும் யாரு விடக்கூடாது. விட மாட்டேன். யார பாக்க இனி ஆரம்பம். அது மணிபுரி நாட்டுக்கு ஆரம்பமாகிறது. சரி முட்டிட்டா என் மனக்கவலை பார்க்க வேண்டும் என்றோ என் ஆசை காதலி யாரு அந்தரங்க காதலி ஆ. சாருமதியை சந்திக்க வேண்டும்.